பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. கிட்னியினுடைய அதனுடைய வேலை திறன் குறைவதனால என்னென்ன மாற்றங்கள் உடம்புல உண்டாகுது, எந்தெந்த வகையில் இந்த சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளாகிறது, கிட்னியை நம்ம பாதிப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் கிட்னி சுகர்னால பாதிக்கப்படாத உறுப்பே கிடையாது. சுகரும் பிபியும் போட்டி போட்டுக்கொண்டு அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்கிறோம், அதை க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அதில் 5 ஸ்டேஜ் வரைக்கும் போகுது. முக்கியமானது இப்போ இந்த சிறுநீரக கல், ஸ்டோன், கிட்னி ஸ்டோன்ஸ், அதுவும் இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதனால் என்ன ஆகும்னா, நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைக்கு இந்த கிட்னியினுடைய வேலை பளுவினால், அதனுடைய வேலை திறன் குறைவதனால என்னென்ன மாற்றங்கள் உடம்பில் உண்டாகுது, எந்தெந்த வகையில் இந்த சிறுநீரகம் பாதிப்புக்கு உள்ளாகிறது என்பதை குறித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த கிட்னியினுடைய பிரதான பங்கு என்னென்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்தில் தேவையில்லாத நச்சு கழிவுகளை அது சிறுநீர் மூலமாக வெளியேற்றுவது தான் அதனுடைய பிரதானமான வேலை. அது மட்டுமல்லாமல் இந்த எரித்ரோபாய்டின் அப்படின்ற ஒரு கெமிக்கல்ஸ், அது ஒரு இரத்த விருத்தியை உற்பத்தி பண்ணுவதற்கு மிகவும் உபயோகமான ஒரு கெமிக்கல் ஃபேக்டர் ஆகும். இந்த 2 முக்கியமான பங்கு இருந்தாலும் இதனுடைய இன்னும் முக்கியமான வேலை என்னன்னு கேட்டால், நம்ம அந்த கிட்னிக்குள்ளே போகிற ரத்தத்தில் கலந்திருக்கிற உடலுக்கு தேவையான எல்லா விதமான உபயோகமான பொருட்களும், உதாரணமாக குளுக்கோஸ், புரோட்டீன், ஃபேட்டு, வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கூட வேஸ்ட்டு பண்ணாமல் திரும்பவும் அது உடலுக்குள்ளேயே கிரகித்து கொள்ளக்கூடிய பேர் ஆற்றல் கொண்டது தான் இந்த சிறுநீரகங்கள். எனவே உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக முக்கியமான பங்கு வகிப்பது கிட்னி என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே இதனுடைய ஏன் அதை திருப்பி நான் சொல்லிட்டு வரேன்னா, இந்த கிட்னியை நம்ம பாதிப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் அதற்கப்புறம் ஒரு நிரந்தரமான ஒரு நோயாளியாக இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போது ஒரு கிட்னி எந்தெந்த வகையில் பாதிப்புக்குள்ளாகிறது என்பதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். முதலாவது ட்ரோமா, அடிபடும். கிட்னி கூட அடிபடுமா? கண்டிப்பாக. ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்ஸில், ஸ்டாப் இன்ஜுரியில், புல்லட் இன்ஜுரியில், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபால் ஃப்ரம் ஹைட்டு, மேலேருந்து கீழே விழுறதில், ஏதோ ஒரு கனமான பொருள் அந்த வயிற்று மேலே ஏறி இறங்குதில்ல, முக்கியமாக இந்த டயர், ஒரு பெரிய வண்டியினுடைய டயர், ஏன் பெரிய வண்டி, ஸ்கூட்டர் டயரே போதும். அப்படி பலவிதமான காரணங்களால இந்த கிட்னி ட்ரோமாவுக்கு, அதாவது விபத்துக்குள்ளாவதற்கு எல்லா விதமான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. 2வது முக்கியமான காரணம் இரத்த ஓட்டத்தில் ஏற்படுகிற கோளாறு. இதை 2 வகையாக பிரிக்கிறோம். முதலாவது, பிறப்பிலேயே அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் உண்டாவதும் போதே ஒரு கஞ்செனிட்டல் அனாமலி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த சிறுநீர் அகத்துக்கு போகிற ஒரு முக்கியமான இரத்த குழாய், ரீனல் ஆர்ட்ரீஸ் 2 பக்கம் போகிறதுனால அது அந்த மகா தமனின்னு சொல்கிறோமில்ல, அந்த அயோட்டா, அந்த அயோட்டாலேருந்து 2 முக்கியமான பிரான்ச்சு 2 கிட்னிக்கும் போய் இரத்தத்தை செலுத்துத சில சமயங்களில் சில குழந்தைகளுக்கு இதில் அந்த கஞ்செனிட்டல் ரீனல் ஆர்ட்ரி ஸ்டெனோசிஸ் ஆர் ஏப்ளேசியா ஆர் ஏஜெனிசிஸ், எப்படி வேணாலும் அதை சொல்லிக்கலாம். இது எல்லாமே இந்த கிட்னிக்கு போகிற இரத்த ஓட்டத்தினுடைய அளவையும் தரத்தையும் குறைக்கும் என்பதில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாள்பட்ட குழந்தைக்கு நாள்பட்ட சிறுநீரக கோளாறுக்கு அந்த குழந்தை ஆளாகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ 2வது, சாதாரணமாக இந்த கிட்னிஸ் பார்த்திங்கன்னா ஒரு அவரை விதை வடிவில் தனித்தனியாக பின்புறத்தில் வலது பக்கம் ஒன்றுமாய் இடது பக்கம் ஒன்றுமாய் அது இருக்கும். ஆனால் சில
சமயங்களில் இந்த 2 கிட்னிஸ்னுடைய கீழ்ப்பகுதி இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகியிருக்கும். அதை பார்த்தா ஒரு குதிரை லாடம் போல் இருக்கும். ஹார்ஸ் ஷூ கிட்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது 90% அந்த கிட்னிஸ் அந்த மாதிரி இருக்கிறத ஒரு ரொட்டீன் எக்ஸாமினேஷனில் நாங்கள் கண்டுபிடிப்போம். பட் ஆனால் சில சமயங்களில் அதுவே கூட அந்த கிட்னியினுடைய வேலை திறனை குறைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். மூன்றாவது, இந்த ஜெனட்டிக் டிசீசஸ் லைக் பாலிசிஸ்டிக் கிட்னிஸ், அடல்ட் பாலிசிஸ்டிக் கிட்னிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன ஆகும்னா, இந்த கிட்னிஸில் உள்ள கார்டெக்ஸ் அண்ட் மெடுலா என்கிற முக்கியமான 2 பகுதிகள்லேயும் நீர்க்கட்டிகள் அதிகமான அளவில் சேர ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் பாலிசிஸ்டிக் டிசீஸ் ஆஃப் தி கிட்னி. இது சில பேர்த்துக்கு குடும்ப வழியாக ஒரு ஜெனட்டிக் இன்ஃப்ளூவன்ஸில் வரக்கூடிய ஒரு வியாதி. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த கிட்னிஸினுடைய வேலை திறமை அந்த நபர் வளர வளர குறையும் போது அவரும் கிட்னி குறைபாட்டுக்கு ஆளாகிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த நீர்க்கட்டானது இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அதுலேருந்து ப்ளீடிங் வரலாம். ஸோ ப்ளீடிங், இன்ஃபெக்ஷன் அண்ட் டிஸ்ஃபங்க்ஷன் பிகாஸ் ஆஃப் தி பாலிசிஸ்டிக் நேச்சர் ஆஃப் தி கிட்னிஸ். சில சமயங்களில் ஒரு நபருக்கு 2 கிட்னிஸ் இருப்பதற்கு பதிலாக அவருக்கு கடவுளாகவே கொடுக்கப்பட்டது படைப்பிலேயே ஒரு கிட்னி தான் இருக்கும். ஸோ த சைல்டு மே பி பார்ன் வித் சிங்கிள் கிட்னி. இது ரொம்ப நாள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த ஆன்டிநேட்டல் செக்கப்லேயே ஏதாவது கஞ்சனிட்டல் அனாமலிஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றத ஏறக்குறைய மருத்துவர்கள் அறிந்து அதற்கேற்ற ஆலோசனை செய்து குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் உதவ முடியுமோ அப்படியெல்லாம் உதவுவதற்கு இன்றைக்கு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இருந்தாலும் இதை நான் சொல்லி ஆகணும். ஸோ கஞ்செனிட்டலி பை பர்த் இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் 2 kidneys the child may have only 1 kidney. அது ரொம்ப கவனத்தில் நான் வச்சுக்கணும். அப்புறம் 2 கிட்னியும் வளருகிற விதம், க்ரோத் எப்படி அது டெவலப் ஆகுது. இப்போ ஒரு 2 ரெட்டை குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒல்லியாக மெல்லிஸாக இருக்கும். இன்னொரு குழந்தை பார்த்தீங்கன்னா நல்லா ஆஜானுபாகுவாக நல்லா வளர்ந்துருக்கும். அது கூட கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும்போதே கூட நம்ம மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிடுறோம். ஒரு சைல்டு நல்லா வளர்ந்துருக்கு, இன்னொருனுடைய சைல்டு க்ரோத் அது கொஞ்சம் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கும். இப்படி கிட்னிக்கும் அது பொருந்தும், லங்ஸுக்கும் பொருந்தும். எங்கெல்லாம் நமக்கு 2 பொருள் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது பொருந்தலாம், முக்கியமாக கிட்னிக்கு. ஸோ சைஸில் கம்மியாகிறது, ஏஜெனிசிஸ் ஆகிறது, இல்லை ஹைப்போப்ளேசியாவாக இருக்கிறது, எல்லாத்துக்கு மேலே அப்நார்மல் ஷேப் லைக் ஹார்ஷூ கிட்னி, பாலிசிஸ்டிக் கிட்னி, இடம் மாறி இருக்கிறது. அது என்ன, ஏற்கனவே நான் சொன்னபடி இது அடிப்பகுதி அந்த பெல்விக் ஏரியாவில் இருக்க வேண்டிய இருந்து வளருகிற ஒரு உறுப்பு, அது மேலே ஏறுவது சில சமயங்களில் தாமதப்பட்டு அது ஏறாமல் அங்கேயே இருந்துடும். ஸோ அப்நார்மலி பிளேஸ்டு கிட்னி, எக்டோபிக் கிட்னின்னு அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும், அதனுடைய வேலை திறமையும் குறைவாகவே இருக்கும். இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியமான இன்றைக்கி கிட்னி ஃபெயிலியருக்கு நம்ம முக்கியமான காரணத்தை தேடணும்னா ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் தான். ஸோ நோய் கிருமியினுடைய தாக்கம், அது பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், ஃபங்கஸாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ பைலோநெஃப்ரைட்டிஸ் இல்லைன்னா அந்த கிட்னியே ஒரு சீல் கட்டி மாதிரி மாறிடும். ஸோ பெரிநெஃப்ரிக் ஆப்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் மே பி பெல்விக் ஆப்சஸ், இல்லைன்னா அந்த இன்ஃபெக்ஷன் கீழே மூத்திரப்பையிலேருந்து, ஏன் அதுக்கு கீழே அந்த யூரித்ராவிலேருந்து, மூத்திரப்பையிலேருந்து, யூரிட்டர்லேருந்து அப்புறம் கிட்னி வரைக்கும் அசெண்டிங் பெல்விக் ஆர் யூரிட்ரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இன்ஃபெக்ஷன் மே பி அக்யூட், ரெக்கரண்ட் ஆர் க்ரானிக். அதுக்கு கூட நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த போஸ்டீரியர் யூரித்ரல் வால்வ் அப்படின்ற ஒரு வால்வு அந்த மூத்திர பையிலேருந்து வெளியேறக்கூடிய அந்த ஜங்ஷனில் இருக்கிறது. அந்த வால்வு சரியாக சில சமயங்களில் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன ஆகுன்னா யூரின் ஓப்பனிங்கில் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா
ரொம்ப எப்போ பார்த்தாலும் அந்த மூத்திர பையில் நீர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இடம் எப்பவுமே நீர்னால் நிறைந்திருக்கும் போது அதில் இன்ஃபெக்ஷன் உள்ளே போச்சுன்னா சீக்கிரமாக வெளியே ஏறி அந்த நபரை வந்து காப்பாற்றுறது கஷ்டமாகும். ஸோ இந்த மாதிரி போஸ்டர் யூரித்ரல் வால்வ், ஸ்ட்ரிக்சர் யூரித்ரா, ஃபைமோசிஸ், பின்ஹோல் மியட்டஸ் அப்படின்ட்டு இந்த கிட்னிஸ் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு நோயாளிகளாக இருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்புறம் ஆண்களுக்குள்ள இந்த ப்ராஸ்டேட் சுரப்பியினுடைய தாக்கம். ஸோ பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபி இல்லைன்னா என்ன ஆகும், அதே ஆப்சஸ் ஆகும், இல்லைன்னா அது கேன்சராக மாறும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அந்த நோயாளிக்கு கிட்னி பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் லைக் டயபெட்டிஸ். இன்றைக்கு கட்டத்தில் டயபெட்டிஸ் கிட்னியினுடைய பாதிப்புக்கு மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று இன்றைக்கு இந்த நீரிழிவு நோய், சர்க்கரை நோய். ஸோ சுகர் வந்து பேருக்கு தான் அது இனிப்பு, ஆனால் அது கொடுக்குறதெல்லாம் ஒரு கசப்பான வாழ்க்கை தான். இதை மறந்துடக்கூடாது. எனவே நம்ம அந்த இனிப்பை கண்டு நம்ம ஏமாந்துராதபடிக்கு அந்த கிட்னியை காப்பாற்றுவதில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் கிட்னி சுகர்னால் பாதிக்கப்படாத உறுப்பே கிடையாது. தலைமுடியிலேருந்து எல்லா உறுப்புமே, இரத்த குழாயிலிருந்து நரம்புலேருந்து அது பாதிக்கப்படாத இடமே கிடையாது. தோல் முறைக்கும் வந்துடும், நெயில் கூட பாதிக்கப்படும். அப்படி மனநிலைமை பாதிக்கப்படுது. ஸோ சுகர்னால் எல்லா விதமான உறுப்புகளும் பாதிக்கப்பக்க ஆளாகிறது. அது கிட்னி விதிவிலக்கு அல்ல. ஸோ தி சான்சஸ் ஆஃப் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி ஹை இன் அ டயபெட்டிக் பேஷண்ட். அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் ஹைப்பர் டென்ஷன், உயர் இரத்த அழுத்தம், இந்த பிபி அதிகமாக இருக்கும்போது கூட இந்த கிட்னியினுடைய பாதிப்பை தவிர்க்க முடியாது. கிட்னியும் சுகரும் பிபியும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த சிறுநீரகத்தை பாதிப்பது நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் கிட்னியை பாதிக்கக்கூடிய கேன்சர்ஸ். ஸோ கிட்னியினுடைய செல்ஸில் ஏற்படுகிற கேன்சருக்குரிய மாற்றங்கள். டியூபர்குலோசிஸ், டிபி, அதுவும் கிட்னி, பிளாடர், யூரித்ரா, யூரிட்டர் எல்லா பகுதியும் பாதிக்கும் டியூபர்குலோசிஸ். சில டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ், நம்ம ஹெவி மெட்டல் டாக்ஸிசிட்டி, கோல்டு, அதெல்லாமே வந்து கிட்னி பாதிப்பது பார்க்குறோம். ஸோ இந்த சில சமயங்களில் அது சரிவர அனாலிசிஸ் பண்ணாமல் உட்கொள்ளுகிற சில வகையான நாட்டு மருந்துகள் கூட இல்லை, ரொம்ப நாள் இந்த வலி நிவாரணி பெயின் கில்லர்ஸ், பெயின் ரிலீவர்ஸ், இதுகளை சாப்பிடும்போது கூட கிட்னியினுடைய பாதிப்பு அதிகமாகிறது நாங்கள் பார்க்குறோம். ஆன்டிபயாட்டிக்ஸ் ஒரு பக்கம் அந்த உயிர் காக்கிற மருந்தாக இருந்தாலும் அதெல்லாம் சிறுநீரகத்துக்கு அது உகந்ததாக இருக்கிறதா, நெஃப்ரோடாக்சிக் ஆன்டிபயாட்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணினோம்னா கண்டிப்பாக கிட்னியினுடைய பாதிப்பை வெகுவாக நம்ம குறைச்சிடலாம். ஏன்னா கிட்னின்றதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு உறுப்பாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். முக்கியமாக சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, வலி நிவாரணங்களை உட்கொள்ளுகிற ஒரு வழக்கம், இதெல்லாம் நம்ம தவிர்க்கும் போது அதனால் பாதிக்கப்படுகிற இந்த கிட்னியினுடைய பாதிப்பை நம்ம சுலபமாக தவிர்த்திடலாம், அட்லீஸ்ட் குறைக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. எனவே இதெல்லாம் மனசில் வச்சு உணவு, பிபியை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது, சுகரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிறது, எல்லா விதமான போதை மருந்துகளுக்கு ஆளாகிறது, ஆல்கஹால், இன்னும் எல்லா போதை மருந்துக்கும் அந்த கிட்னியை பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கிட்னி ரெண்டும் நமக்கு இரண்டு கண்கள் போல. ஏன்னா அதுதான் நம்ம உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதில் முக்கியமான பங்காற்றுகிறது. அதை நாம் ரொம்ப கவனத்தோடு நம்ம அதை கவனித்து கொள்ளும்போது தான் இந்த கிட்னியினுடைய பாதிப்பிலேருந்து நாம் விடுபடுறோம். ஸோ கிட்னியினுடைய பாதிப்பை அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்கிறோம், அதை க்ரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அதில் பல விதமான ஸ்டேஜஸ் இருக்குது, 5 ஸ்டேஜ் வரைக்கும் போகுது. ஸோ ஆரம்பத்திலேயே எந்தெந்த காரணங்கள்னால இந்த கிட்னி பாதிச்சிருக்குதுன்றதை அறிஞ்சு அதை நம்ம சரி பண்ணும்போது ஓரளவு நம்மளுடைய கிட்னியுடைய பாதிப்பை நம்ம குறைக்கலாம், தடுக்கலாம், இல்லை தள்ளி போடலாம். எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்ம இன்ஃபெக்ஷன்ஸ் வரும்போது இல்லை, முக்கியமானது இப்போ இந்த சிறுநீரக கல், ஸ்டோன், கிட்னி ஸ்டோன்ஸ், அதுவும் இன்றைக்கு காலகட்டத்தில் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இதனால் என்ன ஆகும்னா அந்த கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் பாதிக்கப்படுது, அதனால் அந்த சிறுநீர் பாதை வந்து அடைபடுது, இன்ஃபெக்ஷன் வருது. இதனால் இப்போ ரிப்பீட்டடாக வரும்போது அந்த பாதை வந்து சுருங்கி போய் ஸ்ட்ரிக்சர் வருது. இப்படி பலவிதமான காரணங்கள்னால
கிட்னியினுடைய பாதிப்பை நாம் சந்திக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு பீரியாடிக்கலாக ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும். ஒரு தடவை பண்ணணும், அதோடு மறந்துடக்கூடாது. ஜனங்க பேஷண்ட்ஸ் எப்போ டாக்டர்கிட்ட வராங்கன்னு சொன்னால் ஒன்று வலி இருக்கணும், இல்லைன்னா ரத்தம் வரணும். இந்த ரெண்டு இல்லைன்னா எப்படியாவது அதை சமாளிச்சுக்கிறோம், தான் ஒரு நோயாளின்றதையும் மறந்துடுறோம். எனவே வலி வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. யூரின் போனால் ரத்தமாக போகிற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. எந்த விதமான கம்ப்ளைண்ட் இருந்தாலும் என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குதா, என்னுடைய கிட்னிஸ் ரெண்டு நல்லபடியாக வேலை செய்யுதா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிட்னி நல்லா வேலை செஞ்சாலே கூட யூரின் அவுட்புட் நல்லாயிருக்கும். ஏன்னா அதுதான் இன்றைக்கி இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நாங்கள் வைக்கிற ஒரு முக்கியமான காரணம். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம யாராக இருக்கலாம், ஒரு நேரத்தில் நம்ம கூட அந்த கிட்னி டோனராக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு தேவை இருக்குது, ஒரு அத்தியாவசியம் இருக்குது, ஒரு மஸ்ட் சிச்சுவேஷன் இருக்குது. அப்படின்ற எண்ணத்தோட நம்முடைய வாழ்க்கையும் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுவோமானால் யாருக்கு வேணாலும் நம்ம கிட்னியை தானம் பண்ணலாம். அதாவது தன்னுடைய ஒரே உறவினர்களுக்கு, அதே குரூப் சேர்ந்தவர்களுக்கு நாம் கொடுத்து உதவலாம். எனவே ஆன்டிபயோட்டிக் சாப்பிடும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு, அது குறிப்பிட்ட டோஸ், அதெல்லாம் டாக்டருடைய அனுமதியோடு செய்யணும். அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணும்போது கூட சில சமயங்களில் இந்த ஆஞ்சியோகிராம் கான்ட்ராஸ்ட் கொடுத்து டை இன்ஜெக்ஷன் பண்ணி எடுப்பாங்க. அதில் கிட்னி சடனாக ஃபெயில் ஆகும். ஒரு சில சமயங்களில் ஒரு மயக்க மருந்துலேருந்து ப்ரொலாங்டு ஆப்ரேஷன், ப்ரொலாங்டு ஹை பிபி, ப்ரொலாங்டு லோ பிபி, ப்ரொலாங்டு ஹைப்போகிளைசீமியா, ப்ரொலாங்டு ஹைப்பர் கிளைசீமியா, இது எல்லாமே கிட்னியை பாதிக்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. எனவே கிட்னின்றது முக்கியமான உறுப்பு. இதனுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு இது இன்றியமையாதது. இதனை எல்லா காரணங்களும் நான் ஏற்கனவே சொன்னபடி கன்ஜெனிட்டலாக பை பர்த் டெவலப்மெண்ட்லாம் பாதிக்கப்படலாம், இல்லைன்னா ட்ரோமா, வாஸ்குலர் ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷன்ஸு, டாக்ஸிசிட்டி விஷம், அப்புறம் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் லைக் டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி எல்லாத்துலேயுமே வரலாம். அப்புறம் கேன்சர் கட்டியாக இருக்கலாம், இல்லது பினைன் கேன்சர் இல்லாத கட்டியாக கூட இருக்கலாம். அதுக்கு தான் இந்த பாலிசிஸ்டிக் டிசீஸ் எல்லாம் சொன்னேன். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம கவனமாக இருந்தோம்னா அந்த கிட்னியை நம்முடைய ஆயுசு காலம் வரைக்கும் கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக பாதுகாத்து கொள்ளலாம். ஏன்னா இந்த கிட்னியை பாதிக்கப்படுறதில் அந்த யூரியா, கிரியாட்டினின், எலக்ட்ரோலைட், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இருக்குது. எனவே அதெல்லாம் மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் நம்ம செய்யும்போது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கிட்னியினுடைய பாதுகாப்பு, அதனுடைய ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் இன்றியமையாதது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வாரத்தோடு முடித்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.